நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கமே. என்னை அலட்சியமாக நினைத்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. அப்பொழுதுதான் இந்த அப்பனின் மனம் நிறையும் என்பதை தெரிந்து கொண்டு இதை முழுமையாக கேள் என் தங்கமே. இதை அலட்சியமாக எண்ணினால் என் குழந்தை, என் அன்பு குழந்தையே, நீதான் வேண்டும் என்று உன்னுடைய முந்தைய உறவு உன்னை தேடி வரப்போகின்றது என் தங்கமே. அது யார் அந்த உறவு? உன்னை தேடி எதற்காக வர வேண்டும்? நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடி போயே இருக்கின்றதே என் குழந்தையே. அப்படி இருக்கும் உன்னுடைய குழந்தையின் முகத்தில் புன்னகையை பார்க்கத்தான் உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய முகத்தில் சிரிப்பை தான் பார்க்க வெகு வேகமாக நாட்கள் ஆகிவிட்டது. உன்னுடைய முகத்தில் சிரிப்பு என்ற ஒன்று மறந்து உன் முகம் என்று பார்த்தாலும் வாடிய தோற்றத்தோடு இருப்பதை காண இந்த அப்பன் மனம் வருந்துகின்றது. என்னால் உன்னை பார்க்க முடியவில்லை என் தங்கமே. நீ எப்பொழுது உன் உறவை நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் முகம் முந்தைய உறவை நினைத்து இருந்து கொண்டே இருக்கின்றாயே. அந்த உறவு என்னிடம் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனே, சந்தோஷம் அடைவேனே. அவர் என்னை அவ்வளவு நேசிக்கின்றார், நான் அவளை அவ்வளவு நேசிக்கிறேன் என்று கூறி இருக்கின்றாயே என்னிடம். அந்த உறவு வந்தால் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் என்று நீ நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அந்த உறவிற்காக நீ இவ்வளவு கஷ்டங்களையும் காயங்களையும் இப்பொழுது அனுபவித்து வேதனையில் இருக்கின்றாய். அவரை உன்னால் பார்க்க முடியவில்லை என்று நீ கவலையும் கண்ணீருமாக இருப்பது இந்த அப்பன் நான் அறிவேன் என் தங்கமே. உன்னை தேடி நிச்சயம் வருகின்றார் அவர் என் தங்கமே. நீ வாய்விட்டு சொல்லிவிட்டாய், எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். ஆனால் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் என் தங்கமே. கடந்த காலத்தை நீ மிக பெரிய சந்தோஷமாக நிம்மதியாகவும் இருந்தாய். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இந்த அப்பனுக்கு தெரியும். ஏனென்றால் உனது கடந்த கால பயணங்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் சிரிப்பாகவும் முகம் புன்னகை பூரிப்புடனும் இருந்தது நான் அறிவேன் என் தங்கமே. ஆனால் இப்பொழுது இருக்கும் காலத்தில் உன் முக தோற்றங்கள் வாடி வதங்கி நீயும் ஒரு வாடிய பூவை போல் உன் முகம் காட்சியளிக்கின்றதே என் தங்கமே. அதை இந்த அப்பன் என்னாலே பார்க்க முடியவில்லை. பிறகு உன் மனம் மட்டும் எப்படி அதை தாங்கிக் கொள்ளும்? எப்படி நீயும் இதை கடந்து செல்வாய் என்று உன் அப்பன் முடிவெடுத்து வந்துவிட்டேன் என் தங்கமே. அந்த உறவு வந்தால் அவரிடம் சொல்லி என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து முடியும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அதுதான் இந்த முந்தைய உறவு உன்னை தேடி வரப்போகின்றது என் தங்கமே. வருகின்றார் என் பிள்ளையே. நிச்சயம் உன் மனம் நினைக்கும். அவர்களுக்கு நன்றாக புரிந்து விட்டது. உன் மனதின் நிலைமையும் அவர்களுக்கு நன்றாக புரிந்து விட்டது. நீ நினைப்பதை அவர் அறிகின்றார் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. அவர் இல்லாமல் நீ வாழ முடியவில்லை என்ற உண்மையை அவரும் அறிந்து விட்டார் என் குழந்தையே. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே அவர் சரி செய்து விடுவார் என் தங்கமே. எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து உன்னை நிம்மதி என்ற அறையில் அடைப்பார் என் தங்கமே. நீ இவ்வளவு நாள் இருந்த இருட்டு அறையிலிருந்து உன்னை வெளிச்சம் என்ற ஒரு வெளிச்சமான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும்படி செய்வார் என் தங்கமே. நீ இருக்கும் இடத்தை பிரகாசிக்க வைப்பார் என் தங்கமே. நீ வேண்டியதை விட உனக்கு நான் கொடுக்கும் பரிசு அதிர்ச்சியாகவும் அபூர்வமாகவும் ஆழமாகவும் அழகாகவும் இருக்கும் என் தங்கமே. நீ எந்த அளவிற்கு அன்பை எதிர்பார்க்கிறாயோ
அந்த அளவை விட அதிகமாக அன்பு இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னப்பன் அதற்கான முடிவை எடுத்து அதற்கான வேலைகளையும் முடிக்கும் கட்டத்தில் இருக்கின்றேன். அதனால்தான் உன்னை இப்பொழுதாவது சற்று சந்தோஷப்படுத்தி வைக்கலாம். அவர் வரும் பொழுது உன் முக பிரகாசத்தின் மூலம் எல்லாம் புரிந்து கொள்ளட்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்தேன் என் தங்கமே. உனக்கு நான் அமைத்து கொடுப்பேன் எல்லாவற்றையும், சிறப்பான வாழ்க்கையும் கூட என் தங்கமே. நீயும் அவரும் சேர்ந்து வாழும் வாழ்க்கைக்கிடையே நிம்மதியான காலத்தையும் நிச்சயமான காலத்தையும் உண்மையாகவும் அன்பை பகிரும்படி அனைத்தையும் நான் செய்வேன் என் தங்கமே. உனக்கு நான் காலம் இன்னும் அதிகமாகவே உள்ளது என் தங்கமே. நிச்சயமாக சந்தோஷத்தையும் அத்தனையுமே மகிழ்ச்சியையும் வாழ்வதற்குள் உனக்கு துணையை நான் இருப்பேன் என் தங்கமே. நீ வாழும் இந்த ஒரு வாழ்க்கை முழுவதும் உன் துணையாக உன் கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் உன் அப்பன் நான் இருப்பேன் என்று நீ நிம்மதி அடைவாய் என்று எனக்கு தெரியும் என் தங்கமே. அனைத்துமே ஒரு நாள் மாறும், எதுவுமே கடந்து போகும் என்று நீ எல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ் என் தங்கமே. உன்னோடு உன் அப்பன் நான் இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு உகந்த சூழ்நிலையை கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு நான் இருக்கின்றேன். இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ் என் தங்கமே. இந்த நிலையில்லாத நிச்சயமற்ற வாழ்க்கையை நீ ஏன் இப்படி இருக்கின்றாய்? அனுபவித்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே. யாருக்கு எப்பொழுது முடிவு இருக்கும் என்பது உங்கள் கையில் இல்லை. அதனால் இருக்கும் வரை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே. ஏன் இப்படி கஷ்டமும் கண்ணீரும் காயமுமாக இருக்கின்றாய்? உனக்கு நிம்மதியை கொடுக்க உன் அப்பன் நான் இருக்கின்றேன். கஷ்டங்கள் சிறு காலம் என்றால் சந்தோஷங்கள் பல காலமாக உனக்கு ஆக்கி கொடுப்பேன் என் தங்கமே. வாழ்க்கையில் எல்லாம் ஒரு அனுபவம் என்று கடந்து செல்ல பழகு என் தங்கமே. உன்னோடு உன்னப்பன் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. ஒரு வாழ்க்கைதான், அதை வாழ்ந்து அனுபவித்து வாழ் பிள்ளையே. சண்டை சகிப்பு சந்தோஷமின்றி என்று இருக்கும் இதுவெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம் என் பிள்ளையே. அன்பு மட்டும் போதும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ அன்பும் பொறுமையும் மட்டும் இருந்தால் போதும் என் தங்கமே. உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தவாறு நிச்சயமாக அது மாற்றி கொடுக்கும் என் தங்கமே. இருக்கின்ற ஒரு சிறிய வாழ்க்கையில் எதற்கு இந்த கோபம் சண்டை வெறுப்பு இது போன்ற வஞ்சக எண்ணங்கள் எதற்கு என் குழந்தையே? நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் அனைத்தையும் கடந்து செல்ல பழகு என் குழந்தையே. உன் அப்பன் என்றும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தர வேண்டிய பலங்களை தந்து உன்னை அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு கஷ்டங்களை தரும் நானே உனக்கான அதை தாங்கும் பலத்தையும் தருகிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் தங்கமே. எனக்கு தெரியும் என் குழந்தை அனைத்தையும் சமாளித்துவிடும் என்று. அதனால் தான் உனக்கு செய்கிறேன் என் தங்கமே. அதற்கு பிறகு உனக்கு அதைவிட பல மடங்கு பெரிய பலனை தருவேன் என்பதும் உனக்கு தெரியும் என் தங்கமே. உன் வாழ்க்கை நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பது இந்த அப்பனின் எண்ணம் என் தங்கமே. எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நிச்சயமாக நல்லதை ஒன்றொன்றாக நடத்தி உனக்கு வாழ்க்கையை நிம்மதிப்படுத்துவேன் என் தங்கமே. இது உறுதி என் தங்கமே. நான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் வாழ்க்கையை அனுபவித்து வாழ் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன்.